அடுத்ததா இன்னைக்கு வந்து நிறைய ஹீரோக்கள் ஒன்னா நடிச்சா அது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. எல்லாரும் பரவாயில்ல ஈகோ இல்லாம நடிக்கிறாங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சவரை எந்த விஷயமும் அப்படி தலையில ஏத்திக்காத ஒரு ஹம்பிள் ஹீரோ இன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னா நிச்சயமா இவர் தான் சொல்லணும். ஆரம்பிச்சதே அப்படிதான், அறிந்தும் அறியாமலும் உள்ளம் கேட்குமே பட்டியல். நீங்க எந்த படம் எடுங்க, எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், என்னோட பிரசன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு இருப்பாரு. கெமியோவா வரங்க அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஹீரோயினே இல்லைனாலும் இவங்க 2 பேர் இருந்தா போதும் நம்ம படம் பார்க்கக்கூடிய சிவா மனுஷல சக்தி பாஸ் என்கிற பாஸ்கரன். சிவா மனசக்தி இல்லங்க, அது ஜீவா சார் நடிச்சது. ஆமா சார், இல்ல உங்களை ஞாபகம் வச்சுக்கிறேன் சார் நானு. சாரி. சந்தானம் சார் இருக்கக்கூடிய ஒரு அழகான படங்கள் ஆகட்டும், அண்ட் ஆர்யா அவர்கள் நடித்த எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பாஸ் என்கிற பாஸ்கரன் உட்பட நிறைய படங்கள், அது எல்லாத்திலுமே நடிச்சிருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக என்னைக்குமே அவர் இந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்காரு அப்படிங்கறதுல மாற்று கருத்துல. மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் ஹீரோ இந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரி ஆர்யா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக சந்தானம் சார் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஏன்னா உங்களை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையிலேயே வந்து அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ரொம்ப நிறைய மரியாதை வச்சுருக்காரு. ஏன்னா வந்து என்கிட்ட சொல்லுவார், நல்ல படம் பண்ணால் மச்சான் ஃபேன்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க, கேவலமான படம் மச்சான் ரொம்ப திட்டுறாங்க மச்சான், அவங்க ரொம்ப ஜெனுவனாக இருக்கீங்க. அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஃபேன் இன்சிடென்ட், பாஸுங்கிற பாஸ்கரன் படம் பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரே கேரவன் தான். ஸோ நான் உட்காந்துட்டு இருந்தேன், கேரவனுக்குள்ளே போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. சரி அப்படி பார்த்து யார் பண்ணி, இல்லை சந்தானம் சார் பார்க்க வந்தேன் அப்படின்னு. ஓகே பாஸ் இப்போ வந்துடுவார், உட்காருங்க. சந்தானம் சார் உள்ள யார் பண்ணி சார், நான் உங்கள் ஃபேன் சார் அப்படின்றாரு. ஃபேன் நான் வந்து சந்தானம் தான் பார்க்குறேன். என்ன ஃபேன் கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சிருக்கேன், யாருமே இல்லை அந்த ஒரு டைமில். அப்புறம் அதுவும் இல்லை, அதுக்கப்புறம் சந்தானம் சார் பார்த்துட்டு சந்தானம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு. சந்தானம் வந்து டேய் படத்துல தான் காமெடி பண்ண முடியும், நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் உன்னால காமெடி பண்ண முடியாது போடான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரீடமும் சரி, அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் அவர் கொடுத்துருந்தார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் கண்டிப்பாக வடகுப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூஸ், நிறைய டைரக்டர்ஸ் படம் பார்த்தீங்க. அவர் யூஸ்வலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க. பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் a வெரி கான்ஃபிடென்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வை ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸ் இருக்கட்டும். என்கிட்டே வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு 2 மாசமா சொல்லிட்டு இருக்காரு. பட் சரி இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்து நான் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக டிக்லோனா வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த ப்ரிவியூ ஷோ இருந்தது. உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தானம் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு, என்ன மச்சான் என்ன பண்ணலாம், எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு என்ற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சரி நான் சொன்னேன் வெயிட் பண்ண மச்சான் அப்படின்னு சொன்னேன். இல்லை நம்மளே பண்ணிடலாமா, நான் சொன்னேன் ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்டு இருக்க, இதுக்கு மேலே நீ வந்து எவ்வளோதான்டா தாங்குவேன், நீ வெயிட் பண்ணு, நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவார், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விஸ்வபிரசாத் சார் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் பிளெஸிங் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்குல பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸ்ல இருக்கு. என்னோட படங்களே நிறைய யூஎஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. அது உண்மை. அது இல்லாமல் அவரோட சக்ஸஸ் ரேட் நீங்கள் தெலுங்குல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெரி ஹை சக்ஸஸ் ரேட். ஸோ அதுதான் அவரோட கான்ஃபிடென்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சார். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் வேற யாரை பற்றி சொல்லலாம்? இல்லை சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக ஆர்யா சார் பற்றி ஒரே விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வந்து தேடி கொடுத்து ஆர்யா சார் தான். ஃபர்ஸ்ட் நான் ஹீரோயின் தேடும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 ஹீரோயின் லிஸ்ட் மச்சான், இது ஓகேவான் பாரு, இது ஓகேவான் பாரு. காதர் பாஷா ஷூட்டிங்ல இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சித்தித் நானி கூட கேட்டாங்க. டேட்ஸ் மிஸ் ஆச்சு. பயங்கர சீரியஸாக ஃபாலோ பண்ணி டேட்ஸ் எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இவங்க ஓகேவான்னு கேளுனாங்க.
அண்ட் ஃபைனலாக வந்து இவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த், அவர் தான் வந்து மேகா ஆகாஷ் உள்ள கொண்டு வந்தது. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட். இன்னைக்கு வரைக்கும் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி கால் பண்ணி சென்சார் என்னாச்சு, ஆர்ஆர் எப்படி போயிட்டு இருக்கு, எப்போ ரிலீஸ், எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கால். நான் வந்து எதுவுமே சொல்ல தேவையில்ல, அந்த எப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து நம்ம ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம், அது மாதிரி ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண ஓகே மச்சான் நான் போட்டுறேன் அப்படின்னு. சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ் அலாட். சாண்டா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்யா சாருக்கு ஒரு பயங்கர கிளாஸ் பண்ணுவோம், பயங்கர சப்போர்ட். சாண்டா வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, ஸ்பெஷல் பர்சன், எப்போ என்னோட ஃபேவரட் பர்சன் தான் சொல்லுவேன். மச்சான் சூப்பர் ஸ்டார் போடாமல் விட்டுருக்குறேன் இருக்கிற பிரச்சனை பத்தாதான். ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் இந்த மாதிரி 65 days கண்டினியூஸாக ஷூட்டிங் போகிறேன், உடம்பெல்லாம் பக்காவாக வச்சுருக்கு, நம்ம சென்னை மச்சா பண்ணோம் அப்படின்னு. காலையில் கொஞ்சம் கார்டியோ பண்ணுறான், எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் சொன்னேன், இந்த மாதிரி ஜிம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ணேன், ரொம்ப எக்ஸர்ட் பண்ணிக்காத அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். சரி, அப்புறம் ஒரு பொள்ளாச்சி போனோடனே ரொம்ப நாள் ஆச்சே பேசி பார்ப்போம், ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறான்னு கால் பண்ணி கேட்டேன். என்ன மச்சான் ஏதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறியாடா, டைம் கிடைக்குதா? ஆமாச்சான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? மேகா ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளாட்றேன் அப்படின்னா. ஏய் உன்னை எக்ஸசைஸ் தானே பண்ண சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ற ஹெல்த் கான்சியஸ் பர்சன் தான். நீ என்ன சொல்ல வந்தோன்னு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, சமாளிக்காத. ஸோ அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஃபார் இஸ் ஹார்ட் ஒர்க்னு நிறைய சொல்லுவேன். பட் நான் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், இவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சாக இருக்கட்டும், நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும். அப்போ அவங்க டீம் இருக்குல்ல, பிரேம் சேது, ஏ டீம், பி டீம், சி டீம்னு ஒரு 3 டீம் வச்சிருப்பாரு. ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்க போட்டி போட்டு ரைட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ், இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங், இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒன்லி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் இப்போ நம்ம ஆக்டிங்னு வரும்போது சும்மா போய் நம்ம சீனில் கொடுத்தது பண்ணாமல் அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு, அதுக்கான ஒரு இப்போ கரண்டில் நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்ட்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. பட் இன்னும் வரைக்கும் அது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பிரதர். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ஒரு உள்கூத்து ஒன்று இருக்குது எனக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நான் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். ஸோ அது வந்து ரொம்ப நாளாக வந்து மச்சான் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணணும் பேசிட்டு தான் இருக்கிறோம், தவிர ஒன்றுமே செட் ஆகாமன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் ஃபைனலாக வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டாக இருப்பார் நம்மளுக்கு, நம்ம சேர்ந்து அந்த படம் பண்ணோம். வெறும் யோகி சொல்லாதரா, ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. கார்த்திக் யோகின்னு சொல்றான். கார்த்திக் யோகி சேர்ந்து ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த படம் பெரிய ஹிட்டானா அது ஒரு பெரிய போனஸ்ன்னு. Hello everyone. So I'm very glad to be here to release our first Tamil movie. So far we released about 20 plus in Telugu and few in Kannada, but this is our first Tamil theatrical release. So I want to thank actor Santanam for giving us this opportunity to produce this movie, and also want to thank all the cast and crew and our team, Natraj and Karthik, in making this happen. And I hope all of you will enjoy this movie and make it a big success. Thank you. Thank you, sir. Please stay on stage, sir. சந்தானம் சார் கிட்ட கண்டிப்பா இதை கேட்டே ஆகணும் சார். தில்லுக்கு துட்டோட ப்ரொடியூசர் ஒருத்தர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து நம்மளோட தமிழ் சினிமாக்கு குழுன்னு வந்திருக்காரு. சோ அவரை நம்ம வெல்கம் பண்ணக்கூடிய வகையில let us welcome வடக்குப்பட்டி ராமசாமி சந்தானம் அவர்கள். நல்ல வேலை நீங்க என்ன கூப்பிட்டீங்க, இல்லைன்னா ஏதோ வேற ஏதோ லாங்குவேஜ் படம் மாதிரி போயிட்டு இருக்கு ஆடியோ ரிலீஸ். நட்டி வேற இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருந்தான், ஏன்னே தெரியல. என்ன நட்டி இந்த கெட்டப்காக பேசுனியா, இல்லை கண்ணாடி போட்டுன்றத இங்கிலீஷ்ல பேசுனியா? தமிழ் எல்லாமே
ஸோ இப்படி வந்துருங்க 2 பேருமே சார். வாங்க சார். தமிழில் அதே மாதிரி ரசிகர்கள் எல்லாருக்குமே கை தட்டுங்கப்பா. ஆமாம், எனக்கு நம்மளை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசர் முதல்ல கை தட்டுங்க, ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தமிழில் வந்து 2 படம் பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி தான். தெலுங்குல வந்து பிரபாஸ் வச்சு பண்ணுறாங்க, ரவிதேஜா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பேனர். அண்டு ஏற்கனவே பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் வந்துட்டு ஒரு பயத்தோடையே இருக்கார் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். நான் சொன்ன அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார், எல்லாமே ஸ்மூத்தாக நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன ஒன்று உங்களுக்கு பப்ளிசிட்டி நல்ல ரீச் ஆகிருக்கு, ஸோ அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்ல நான். ஸோ அண்ட் தென் இந்த ப்ராஜெக்டோடைய டிசைனர் நட்ராஜ், இவர் தான் காரணம் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு. ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான். ப்ராஜெக்ட் டிசைனர் அப்படின்னு சொன்னாலே இல்லை என்ன சொல்லணும், கோ ப்ரொடியூசர், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ என்னென்னா எந்த அளவுக்குன்னா இந்த ஷெட்யூல் வந்து நாங்கள் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 65 நாள் ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ 65 நாளும் எல்லா ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது கஷ்டம், லொக்கேஷன் கிடைக்கிறது கஷ்டம், இப்படி எல்லாமே கிடைக்கிறது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நட்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி அந்த 65 டேஸ் நான் ஸ்டாப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் அது மட்டும் கிடையாது, எந்த அளவுக்கு இவர் திறமைசாலின்னா ஒரு சின்ன கலாயலான விஷயம் சொல்லிடுறேன். அதாவது நாங்கள் வந்து 65 நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஈவினிங்கில் வந்து ஷட்டில் விளையாடிட்டு இருப்போம் அங்கே. சரி போர் அடிக்குது, ஈவினிங்கில் ஷட்டில் விளையாட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு. அப்போது நட்ராஜ் சொன்னார், இது மாதிரி ஹீரோயினும் கூப்பிடுங்க ஷட்டில் விளையாடுறதுக்கு வரட்டும் அப்படின்னாரு. அப்படியே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே இருப்பாங்க தெரியாது, பட் நான் சொன்னேன் மேகா ஆகாஷ் கிட்டே, இந்த மாதிரி வாங்க ஷட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களே வர சொன்ன, எல்லாம் சேர்ந்து விளையாடலாம், ஏன்னா நட்டி சொன்னாங்க டேரக்டர் எல்லாரும் வரேன்னாங்க. அவங்களும் ஓகே அப்படின்னாங்க. மறுநாள் கொஞ்சம் நிறைய சவுண்டு கேட்டுது. ஸோ ஓகே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டாங்க. நட்டி ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு பாடியெல்லாம் டைட்டான டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி வந்து நின்னார். பார்த்தா மேகா ஆகாஷ் அவங்க அம்மா, சித்தி, அத்தை, தொத்தா எல்லாரையும் ட்ராக்ஸ் பேண்ட் போட்டு விட்டு வந்துட்டாங்க. நான் அப்படியே கம்முன்னு திரும்பி நின்றுக்கிட்டேன். ஆனால் நட்டி அங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட் டிசைனர்ன்றதை காட்டுறதுக்காக ஹீரோயினோடைய அம்மாவை பார்த்து, மேகா ஆகாஷ் அம்மாவை பார்த்து, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு படத்தில் மேகா ஆகாஷோடைய அம்மா கேரக்டராக நடிக்க வச்சுட்டாரு. ஆக்சுவலாக என்னன்னா அம்மாவுக்கு தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல, டேட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு. ஸோ அதையும் வந்து அம்மாவை போட்டு அந்த அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த படத்தை நிறுத்தாமல் எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்ற லெவலில் கொண்டு போனார். ஸோ அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். சார் விஸ்வா சார், அகைன் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் யூ. ஸோ டெஃபினட்டாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அதுவும் என்ன வச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய படம், அதாவது கேஜிஎஃப், பாகுபலிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேஜிஎஃப் எடுக்கும் பொழுது இப்போ யஷ்க்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு வேல்யூ உள்ள ஹீரோவான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் அவங்க அந்த கதையை அந்த கான்செப்டை நம்பி எடுத்தாங்க. அதே மாதிரி பாகுபலி எடுக்கும்போது பிரபாஸுக்கு 300 கோடி கலெக்ஷன் வருமானா அப்போ அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது அவர் 300 கோடிக்கு. ஆனால் அந்த கதையை நம்பி எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கதையை நானும் கார்த்திக் யோகியை ரெடி பண்ணிவிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட ட்ரை பண்ணோம். எல்லாருமே ஐயோ சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஆகி தாங்காது, இது பெருசாக இருக்குமே, இது இப்படி போகுமே அப்படின்னாங்க. பட் பீப்புள் மீடியா விஸ்வா சார் வந்துட்டு நான் கதையை தான் நம்புகிறேன், அதனால் நான் கதை தான் ஹீரோ, அதை நம்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னு என்னுடைய லைஃப்பில் எனக்கு இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட் படம். ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட் படமாக எடுத்திருக்காங்க. ஸோ கதாநாயகன் இவங்கெல்லாம் நம்புறதை விட கதையை நம்புற ப்ரொடியூசர் என்றைக்குமே தோத்ததில்லை சார். எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக அந்த படத்தில் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நீங்களே ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. ஒருத்தர் வந்து சூப்பராக ட்ரெய்லர்லாம் பண்ணிட்டு படம்லாம் பண்ணிட்டு சைலண்டாக பின்னாடி இருக்க, நல்ல டயலாக் எழுதுவேன், நல்ல படம் எடுப்பேன் மட்டும் இருந்தா எப்படி, அவரையும் உங்க கூட ஹோஸ்ட் பண்ண கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கே என்னை மாட்டி விட்ட கார்த்திக் யோகி மேல வாங்க. மாநகரம் படத்தின் டயலாக் ரைட்டர், டிகிலோனா படத்தின் டைரக்டர், வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் யோகி அவர்கள். அதாவது அங்கேயே கீழே உட்காந்துட்டு இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பேசி எல்லாம் முடிக்க ரொம்ப கொஞ்சம் லேக் ஆகிடும், டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் எவ்வளோ பேர் டிஃபன்லாம் சாப்பிடாம மாதிரி வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் அவங்கவுங்க பேச பேச அப்படியே நாங்களும் பேசி இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஒரு ஜாலியான கண்டென்ட்டாக கொண்டு போயிடலாம். நீங்களும் ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் வந்து சொல்லுங்கள். அடுத்தது ஒரு ஸ்பெஷலான நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தனியா பேசுமா? இது ஆக்ஷன் மேடம். இப்போ ஒன்று சொன்னா இல்லைங்களா,
நீங்க நிறைய பேர் தேவையில்லாம வர வச்சது வந்தா இங்க வந்தோடனே எல்லாரும் இது ஆக்ஷன். அப்படி இல்ல, நேத்து கேட்டாரு யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர், என்னடா நான் ஜிம்ல பாத்துருக்கேன் 2 நாளா பேசவே இல்லை, திடீர்னு வந்தா என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னாரு. சரி, அப்புறம் நம்ம அசோசியேட் வந்து இருக்கிற எல்லாரையும் இறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டாங்க. எல்லாரும் வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. பிரஸ் அண்ட் மீடியாவுக்கும் நன்றி. ஸோ ஒருத்தராக இங்கே இன்வைட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஆங்கர் அவங்களே. அதாவது சமீபமா எந்த ஒரு நல்ல படம் எடுத்தாலும், தேங்க்யூ சார், எந்த ஒரு அழகான படம் வெற்றி படம் எடுத்தாலும் அதை திரையரங்கில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனசை கொள்ளை கொண்ட குட் நைட் சொல்றதுக்கு பதிலாக நீங்க குட் மார்னிங் சொல்ல வந்திருக்காரு நம்மளோட மியூசிக் டைரக்டர். லக்கி மேன் ஆகட்டும், மாடர்ன் லவ் ஆகட்டும், சபிமா, நீங்க எந்த படம் சொல்லுங்க, உங்க மனசை கொள்ளை கொண்ட அத்தனை படங்களின் இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா சார், தனியா நீங்க பேசணும் ரொம்ப கவலைப்பட்டீங்க, கூப்பிட்டேன் சார். நீங்க ஆசைப்பட்ட ஒருத்தவங்க வந்துருவாங்க சார். இப்ப இல்ல, இது பேட்சா மேடையில் ஏத்தலாம் பண்ணிட்டோம். பூங்காற்றே நாங்க உங்களுக்கு விசிறிங்க, எல்லாருமே விசிறி. மேகா ஆகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கொஞ்சம் நல்லா கை தட்டுங்கப்பா, அவங்க வந்தோடனே சொன்னாங்க. ஏஞ்சல் வந்துட்டாங்க. உங்க ஃபேன்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் கை தட்டுவாங்க இல்ல அப்படின்னு நாங்க வந்த உடனே சார் ஆரம்பிக்கிறதே அழகான பேட்சோட ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷான் ரோல்டன் அவர்கள் கிட்ட பயங்கரமா இருக்கு இந்த ஜோடி. ஹிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா படங்களும் உங்க பெயர் இருக்கு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. அண்ட் இந்த படமும் February 2 ரிலீஸ் ஆக போகுது, அதை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். இந்த படத்துல நான் முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். சந்தானம் சார் வணக்கம். படத்தோட தயாரிப்பாளர் விஸ்வபிரசாத் சார் வணக்கம். அதே மாதிரி சந்தானம் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் மேல உட்காந்துருக்கீங்க, அவங்களுக்குலாம் வணக்கம். முதல்ல இந்த படத்துல நான் மீட் பண்ணது கார்த்திக் யோகி. நான் நட்டியை அதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தேன், நட்டி சாரை. ஸோ வேற ஒரு ப்ராஜெக்டாக மீட் பண்ணோம். அப்புறம் பேச எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு கிரியேட் ஆச்சு. சரி, இதாச்சும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பேசினது தான். அப்புறம் கார்த்திக் யோகி ஒரு நாள் கூப்பிட்டு வந்தாரு. ஸோ இந்த மாதிரி கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ்வலாக நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறது தான், ஒரு 10 நிமிஷம் கேட்பேன் அவுட்லைன், அதுக்கப்புறம் படிச்சுட்டு நான் கெட் பேக் பண்ணுவேன். இல்லை இது நரேட் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நரேட் பண்ண வச்சாரு. ஒரு 45 மினிட் நரேஷன் கொடுத்தாரு. விழுந்து சிரிச்சோம் எல்லாருமே. ஒரு 5-6 பேர் கேட்டோம் எங்க டீம் எல்லாம் சேர்ந்து. ஸோ அன்னைக்கே நான் டிசைட் பண்ணேன் இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு. ரெண்டாவது, இந்த படம் வெறும்னு ஒரு இப்போ என்ன காமெடி படம்னு மட்டுமே யாருமே இப்போ அதையும் பார்க்கறது இல்லை. இப்போ த்ரில்லர் படமா சார் அப்படின்னு யாரும் கேட்கறதில்ல, நல்ல படமா தான் கேட்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நல்ல படம். ரொம்ப நாள் கழிச்சு நான் தமிழ் சினிமாவில் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் விச் ஹேஸ் அ கிரேட் காமெடி எலிமெண்ட் அந்த மாதிரி படம் பார்த்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தானம் சார் அந்த லொலிசபா டைம்லேருந்து பயங்கர ஃபேன் நான் அவருக்கு. நிறைய வாட்டி அவரை பார்க்கும்போது சொல்லியிருக்கேன், எனக்கு அவரோட பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஒரு பியூரான பர்சனாலிட்டி, பயங்கர ஒரு ஜோவிலா இருப்பாரு. அண்ட் பாட வரும்போதெல்லாம் அன்னைக்கு வேற மூட்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம் அந்த ரெக்கார்டிங். அவர்கள் பத்தி கொஞ்சம் எஸ். ஸோ அவரை பாடகரா முதல்ல யூஸ் பண்ண மியூசிக் கம்போசர் நான் தான். ஸோ அந்த பெருமை எனக்கு தான் நினைக்கிறேன். ஸோ ஆனா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது எனக்கு பாடவே வராது. நான் பானபத்திரர் மாதிரி பயந்துட்டு வீட்டில் நான் வரலன்னு என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க. ஆனா அங்க எனக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா டியூஷன் மாதிரி ஆயிடுச்சு. வேப்ப மரம், புளிய மரம், அதாச்சும் மேல கீழே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அவரை பார்த்தேன், சார் சொல்லுங்க அப்படின்னு. வேப்ப மரம் புளிய மரம்னாரு. நானும் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு. இல்ல சார், ஆக்ஷனை மாத்திட்டாரு. அப்புறம் வேப்ப மரம் புளிய மரம்னாரு. திரும்பி நான் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு. ஒன்னு அவர், ஏங்க நான் பண்ற ஆக்ஷன் மட்டும் கரெக்டா பண்றீங்க, ஆனா அந்த மாதிரி பாடவே மாட்டீங்களே அப்படின்னு அன்னைக்கு அவ்வளோ டென்ஷன் ஆனாரு. ஆனா அப்புறம் எனக்கு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து என்னை பாட வச்சாரு. ஸோ அவருக்கு உண்மையிலே என்னை பாட வச்சதுக்கு மனமார்ந்த நன்றி சார். தேங்க்யூ. இந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடி கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. ஏன்னா ஆக்சுவலா என்னன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் வராது அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ எனக்கும் நடிக்க வராது, அந்த மாதிரி தெரியாத நிறைய விஷயம் நம்மளுக்கு இருக்கு. ஆனா அவர் இந்த மாதிரி நீங்க முடிஞ்சா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நான் கிளம்பிடுறேன்ற மாதிரி தான் சொன்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், சார் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னோடனே அது நல்லா வர ஆரம்பிச்சப்பறம் ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஸோ முயற்சி திருவினையாக்கும்ன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அது திரும்ப அதை பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்ணியிருக்காரு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் சந்தானம் சார் படம் நிறைய பார்த்துருக்கேன். இந்த படம் ஆர்ஆர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கட் ஒன்று போட்டு காமிச்சாங்க. நிறைய ஷூட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி 65 நாள் ஷூட்டிங்னா கேன் இமேஜின் எவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கும்னு.
அந்த ஒரு 3.25 இருக்கும்னு நினைக்கிறேன்ல நீங்க காட்டின 325 அதை அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அவ்வளோ டைட்டா இருந்தது படத்துல, எல்லாமே ரொம்ப பொருத்தமா இருந்தது. ஸோ இந்த படத்தை சாத்தியமாக்குறதுக்கு காரணமா இருந்த நடராஜுக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டார் இதை சேர்த்து கொண்டு போறதுக்கு. ஸோ ரொம்ப நன்றி நட்டி ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். அவர் தான் முக்கியமான காரணம் நல்லா இருக்கிறதுக்கு. கார்த்திக் பத்தி சொல்லணும். இவர் வந்து இல்ல நிறைய இருக்கு சார், அதெல்லாம் சொல்லக்கூடாது சிலதெல்லாம். பட் ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு முன்னாடி அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஹியூமன் ஃபவுண்டேஷன் இருந்தால் எல்லாமே சரியா நடக்கும். நிறைய சேலஞ்சஸ் அவருக்கு, ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம், இது பெரிய ஸ்கேல்ல பண்றது அப்படின்னு சொல்லிடலாம். பட் எல்லாமே வெறும் பொருளாதார அடிப்படையில் மட்டுமே நடக்காது. நிறைய விஷயம் நம்ம கையில இருக்காது. சில வெக்கேஷன் போனா கண்ட்ரோல் இருக்காது நம்மளுக்கு. பயங்கர எஃபிஷியன்ட்டா சொன்ன மாதிரி அந்த படத்தை பயங்கரமா இது பண்ணி, இன்ஃபேக்ட் மியூசிக்கலா நிறைய இன்புட்ஸ் நிறைய அவர் கொடுத்தாரு இந்த படத்துக்கு. இது எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கறதுல ரொம்ப கான்சியஸா இருந்தாரு. ஸோ ரொம்ப நன்றி கார்த்திக், உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் ஷான். அந்த பீச்ல போயிட்டு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஒருத்தன் வந்து நம்ம 2 பேரோட ஜாதகத்தை பார்த்து நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பாட்டு எப்ப கிடைக்கும்? அந்த பாட்டு இல்லையா? அந்த பாட்டு இல்லையே. நம்ம கிட்டார் எடுத்து உள்ள வச்சிட்டீங்களே நீங்க அதுக்கப்புறம்? இல்ல, அந்த கிட்டாருக்குலாம் ஸ்கோப் இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, டமால் டுமில்னு இருக்கு. அடுத்த படத்துல அந்த பாட்டு கொடுத்துருங்க. ஆமா, இல்ல கண்டிப்பா அது பண்ண. ஏன்னா நாங்க கம்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்தானிக்கலாம் எதுவுமே பண்ணதில்ல. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒன்று வரும், ஒரு ஐடியா வரும், அனுப்புவேன். ஸோ எப்பயுமே பயங்கர ரெஸ்பான்சிவா இருப்பாரு. பயங்கர பேஷனேட்டான டைரக்டர், ரொம்ப நல்ல ரைட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா த வே ஹஸ் லைன்ட் அப் த மூவி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு. ஸோ அவருக்கு பாராட்டுக்கள். அண்ட் பாக்யம் சங்கர் இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, நடிக்கவும் செஞ்சிருக்காரு. ஸோ ஜிங்கிருத தங்காங்கிற பாட்டு இவர் தான் எழுதினாரு ஆக்சுவலா மாடர்ன் லவ்ல இருந்து. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. அறிவு ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. படத்துல பாடிய சந்தானம் சார் அவர்கள். ஒரு சின்ன விஷயம், டைம் ஆயிட்டு இருக்கிறதுனால சார் ரத்தின சுருக்கமா முடிச்சு போய் காலை தயவு செஞ்சு டைம் ஆயிடுச்சு, நீங்க போயிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டு வர சொல்லுங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும், கண்டிப்பா நடக்கும். சந்தான மாசம் இந்த படத்துல பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, போங்க. வேற எதுவுமே நான் சொல்ல வந்தான். போனோமா நிம்மதியா உட்காந்து படம் பார்த்தோமா சந்தோஷமா இருப்பீங்க, ஜாலியா இருப்பீங்க. ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். நல்ல படம். நீ எல்லாருமே சூப்பரா பழகி. பேச வேணான்னு கத்துறாங்களா என்னன்னு தெரியல. முதல்ல என்னன்னு கேட்டுட்டு பேசு. வந்தவுடனே அவர் வெளியே போடுறாரு, ஒரு கூட்டு வச்சு அப்புறம் மரியாதை போயிட்டு இப்போ என்னப்பா ஆளுகள் என்ன கலக்குது. நிஜமா சொல்றேன், ரொம்ப அற்புதமான படம் இது. எனக்கு ரொம்ப மன சந்தோஷம். எல்லாருமே ஒரு அந்த 74 அந்த கெட்டப் சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் கெட்டப் அருமையா அமைஞ்சது. எங்க ஹீரோயின்லாம் நிஜமா சொல்றேங்க, ஹீரோ ஹீரோயின் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். படம் சூப்பர். எங்க டைரக்டர் கலக்கல. மற்றபடி டோட்டல் டீம் எல்லாம் இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் நடிகர்கள் எல்லாரும். அவள் தான் இதுக்கு மேல பேசுறது என்னுடைய நேரம் முடிந்து விட்டால் உங்களிடம் விடைபெற்று நன்றி, வணக்கம். வணக்கம். வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது அழைப்பை ஏற்று வந்துள்ள சுபாஷ் கரன் சார் அவர்களுக்கும், சின்னத்தம்பி அவர்களுக்கும், கொங்கரத்தி மதிமாமா அவர்களுக்கும் மற்றும் சந்தானத்தின் ரத்தங்களாக இருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும், ரசிகர் மன்ற தலைவர் குமரவேல் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி, அது உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி. ஆனா எனக்கு குலதெய்வம் சாமி, குலதெய்வம். இந்த படம் நடிச்சது, நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தான சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து கேட்டேன், சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னா, டிக்கிலோனா டைரக்டர் கார்த்தியோட படம் தான் பண்ணுறேன், ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல. இப்போ பேசினதுக்கப்புறம் உடனே டைரக்டர் அப்படிங்களா, எங்கே இருக்கீங்க, இப்போ உடனே வர முடியுமா அப்படின்னாங்க.
நான் இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன், சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு போனேன், கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சார், கூலண்ணா நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தேட்டர் வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படி கத்தாமல் இனிமேல் நீங்கள் படத்துக்கு உள்ள ஸ்க்ரீனில் உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் இதப்பா எல்லாருமே சொல்றாங்க, கூல் சுரேஷ்னா தட்டு தட்டு தட்டு, இததான் எதிர்பார்க்கிறாங்க. நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது கூட என்ன அறியாமலே நான் குடும்பத்தை நினைச்சு அழுதேன். அதை நிறைய பேர் வெளியில சொன்னாங்க, நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த என் நண்பனுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் நடராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஜாஸ்தி பேச வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் கூல் சுரேஷ் வேற மாதிரி. இப்போ நான் என்ன அறியாமலே ரசிகர்களை பார்த்த உடனே வந்துடுச்சு. இருந்தாலும் என் நண்பனுக்காக வெந்து தணிந்ததுக்காக வடகப்பட்டி ராமசாமிக்கு வடகத்தை போடு போடு போடு. ஒரு நிமிஷம் பிரசாந்த், பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன்னு சொன்னேன். இல்லை அவன்கிட்ட மைக் நீங்கள் வாங்கிக்கிங்க. இல்லை இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தா தான் தெரியும். நேற்று கூட டப்பிங்கில் என்கிட்ட சொன்னான், இல்லை சந்தானம், இல்லை நேற்று கூட டப்பிங்கில் பார்த்தோம் சொன்னான், இல்லை சந்தானம் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன். அந்த மாதிரி கத்துறது பேசுறது, நான் இங்கே நிற்கிற சந்தானம் சொல்லி அங்கே விழுறான். அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே வந்தவுடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்ட பிக் பாஸ்ல இருந்து, ஷால்வை மாலை போடணும் அப்படின்னு சொன்னான். சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடா, நான் ஆஃபீஸ் தான்டா இருக்கேன் அப்படின்னா ஷால்வையும் மாலையும் எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஷால்வையும் மாலையும் என் கையில் கொடுத்து அவன் போட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டான். அங்கேருந்து டிஆர் சாருக்கு ஃபோன் அடிக்கிறான், சார் வந்துட்டேன் வெளியே அப்படின்னா அவர் சொல்லுக்குள்ளே அப்படின்னாரு. மாலை ஷால்வை போடணும்னு அவரு என்ன மாதிரியே ஏமாந்த வாடா வீட்டுக்கு. அங்கே போனால் அவர் கையில் கொடுத்து இவன் போட்டுக்கினான். அதுக்கப்புறம் அந்த மாலையை விற்றுட்டு சால்வையும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த கேரக்டர் எழுதும்போது டைரக்டர் சொன்னார், இது படத்தில் பார்த்துருப்பீங்க, பாடையில் படுத்துக்கின்னு வர ஒரு கேரக்டராக தான் இருக்கும். படம் ஃபுல்லாகவே பாடையில் படுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான், பத்திரிகைலாம் கொடுத்துன்னு ஒன்று பண்ணுவான். ஆனால் பாடையில் படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடுற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன்னா யாருன்னே பண்ணலாம். நாங்கள் எதுக்கு யோசிக்கிறேன், நம்ம கிட்ட தான் இருக்கிறானே ஒருத்தன், அவனை பண்ணுவோன்னு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனால் ஆஃப்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷ்க்கு வந்து வேற ஒரு பேர் கிடைக்கும். ஏன்னா காமெடி கொஞ்சம் அவனுடைய போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். பட்டு வாழ்த்துக்கள். ஆனால் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றிக்க, ஹீரோவை வேறு நடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரையும் வேறு கூட்டின்னு வந்துருக்கு. அவங்க பேர் நடுவில் சொன்னால் நீங்கள் கவனிக்கல. என்னுடைய அழைப்பிதழை ஏற்று வந்திருக்கிற அப்படின்லாம் சொன்னான். இங்கே நாங்கள் தான் இவனையே கூப்பிட்டுருக்கோம், இவன் இதுக்கு நடுவில் யாரையும் கூப்பிட்டுருக்கான். ஸோ அந்த மாதிரி. அண்டு சேசு மாமா, இது வந்து 70 பீரியட் ஃபிலிம், எங்கே பார்த்தாலும் அங்கே எல்லாத்தையும் பீரியட்ஸ் ஃபிலிமுங்கன்னு ஓகேவா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இவருக்கும் மாறன் வரலையா, உடம்பு சரியில்லையா. ஸோ மாறன் இவரு தான் காம்போ என் கூட. A1ல் நீங்கள் பார்த்த மாதிரி, அப்புறம் பாரிஸ் ஏரியாவில் பார்த்த மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த பரதநாட்டியம்லாம் பார்த்துருப்பீங்க, தேட்டரில் நீங்கள் கண்டிப்பாக விழுந்து சிரிப்பீங்க, அந்த அளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப நன்றி மாம்ஸ், தேங்க்யூ. பிரசாந்த் சார் நீங்கள் இப்போ நன்றி, மேடைக்கு நன்றி, நண்பன் கார்த்திக்கு நன்றி. ரொம்ப நம்பி கொடுத்தாரு இந்த கேரக்டரு. ஒரு மாதிரி ஒரு 4 மாதம் நாயெல்லாம் சுற்றிட்டு துரத்திக்கிட்டு இருந்தது. வீட்டுக்கு போனால் அம்மாலாம் கேவலமாக சிரித்தாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டிங்கு கேரக்டராகவே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். இதில் எனக்கு என்னென்னா, இது இவங்கெல்லாம் கிடைச்சது தான் பெரிய ஒரு இது. இப்போ கூல் சுரேஷன் பார்த்தீங்கன்னா
சம்மந்தமே இல்லாமல் கேரவனில் படுத்துட்டு உட்காந்து எவனா ஒருத்தன் கூப்பிடுவோம் அப்படி